நம்மளோட பிசினஸுக்கு ஏகப்பட்ட மார்க்கெட்டிங் ஐடியாஸ் நம்ம கிட்ட இருக்குங்க. ஏன்னா வெளியில பாக்குறோம், நம்ம காம்படிட்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாக்குறோம். ஸோ நிறைய நம்மளுக்கு தோணுது. ஆனா எதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணணும், எதெல்லாம் செகண்ட் பண்ணணும், எதை கடைசியா பண்ணணும் அப்படிங்கிற குழப்பம் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோல ஒரு மெகா ப்ராம்ப்ட் சாட் ஜிபிடில யூஸ் பண்ணி நம்ம பிசினஸுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட், இந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி தான் பண்ணணும், இதுதான் செகண்ட் பண்ணணும் அப்படின்னு நாம கரெக்டா ப்ரியாரிட்டைஸ் பண்ண போறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி பிஸ்னஸ். நிறைய பேர் மார்க்கெட்டிங் பண்றாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம எல்லாரும் பண்றாங்களேன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம நம்ம பிசினஸுக்கு என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். வெல்கம் பேக் டு த வீடியோ. ஆமாங்க, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, நம்ம ஏகப்பட்ட மார்க்கெட்டிங் டாஸ்க் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா எதெல்லாம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும், எதை ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணணும், எதை அடுத்தது கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஸோ தட் நம்மளோட சேல்ஸ் நல்லா இருக்கும். ஸோ நம்ம எல்லா டாஸ்கையும் ப்ரியாரிட்டைஸ் பண்ண போறோம், அடுக்க போறோம். எது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும், எது செகண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதுதாங்க அந்த ப்ராம்ப்ட். ஸோ நம்ம கான்டெக்ஸ்ட் என்ன ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னம்னா, ஒரு மார்க்கெட்டிங் டாஸ்க் ப்ரியாரிட்டைசரா ஏஐ நீங்க இருக்கணும். ஒரு ப்ரொஃபஷனல் டிஜிட்டல் மார்க்கெட்டரா, ஒரு ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நீங்க என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னம்னா, ஒரு எசென்ஷியல் மார்க்கெட்டிங் டாஸ்கை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி கொடுங்க. நீங்க ஒரு வேர்ல்டு கிளாஸ் எக்ஸ்பர்ட் இதெல்லாம் சொல்லிட்டு, இது மெயினா இந்தியாவுக்கு. ஸோ அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், 5 ரூபாய்க்கும் பண்ணலாம், 500 ரூபாய்க்கும் பண்ணலாம், 5000 ரூபாய்க்கும் பண்ணலாம் இல்லைங்களா, எந்த ஒரு மார்க்கெட்டிங் டாஸ்க்கும். ஸோ எதெல்லாம் பண்ணுனா எதெல்லாம் யூஸ் ஆகும், என்ன 5 ரூபாய்க்கு பண்ணுனா என்ன பண்ணலாம், 500 ரூபாய்க்கு பண்ணா என்ன பண்ணலாம், 5000 ரூபாய்க்கு என்ன பண்ணலாம், இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கோல் நம்ம என்ன செட் பண்றோம் அப்படின்னா, ஐ வாண்ட் யூ டு ஜென்ரேட் 5 rupees, 500 rupees and 5000 rupees மார்க்கெட்டிங் டாஸ்க் ஃபார் அ மார்க்கெட்டிங் ஐடியா. எங்கிட்ட ஒரு மார்க்கெட்டிங் ஐடியா இருக்கு, எங்கிட்ட ஒரு மைண்ட்ல இருக்கு. அதுக்கு என்னென்ன மாதிரி பண்ணலாம், 5 ரூபாயில எப்படி பண்ணலாம், 500 ரூபாயில எப்படி பண்ணலாம், 5000 ரூபாயில என்ன பண்ணலாம், ஆனா இப்படி செலவு பண்ணோம்னா என்னென்ன கிடைக்க போகுது எனக்கு, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் நம்ம செட் பண்றோம். என்ன அப்படின்னா, 5 ரூபாய்க்கு என்ன, 500 ரூபாய்க்கு என்ன, 5000 ரூபாய்க்கு என்னன்னு. ஸோ இது எல்லாமே ஒன் ஆஃப் 3 டைப்ஸ்ல இருக்குங்க. ஸோ 5 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஹிடன் ப்ரொகாஸ்டினேஷன் என்ன இருக்கு, இது என்ன பண்ண போறாங்க, 500 ருபீஸ்க்கு என்ன பண்ண போறோம், அதே மாதிரி குட் ஆல்டர்னேட்டிவ் டு 5 rupees டாஸ்க்கும் எனக்கு சொல்லு. அதே மாதிரி 5000 rupees டாஸ்க்கு இன்னும் நல்லா யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும், அப்பதான் நம்மளுக்கு எது கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா. ஸோ எவ்ரி ஃபவுண்டர்ஸ் கோல் இஸ் டு எலிமினேட் 5 rupees டாஸ்க் கம்ப்ளீட்லி. இதுதான். ஸோ ரொம்ப சீப்பா இருக்குன்னு போக வேண்டாம். ஆஃப்டர் தட் தே ஷுட் ஃபோக்கஸ் ஆன் கம்ப்ளீட்டிங் 5000 rupees or 500 rupees. ஸோ நல்ல ஹெல்த்தி பேலன்ஸோட இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்துக்காகத்தான் இப்படி பண்றோம். ஸோ மார்க்கெட்டிங் டாஸ்க் கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அலைன் யுவர் மார்க்கெட்டிங் டாஸ்க் வித் ஆண்டர்பிரினர்ஸ் வித் லிமிட்டட் டைம் அண்ட் பட்ஜெட். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபோக்கஸ் ஆன் தி 1% பிஸ்னஸ். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோலோப்ரூனர்ஸ் நல்லா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஃபார் ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் பொறுத்தவரையில் எல்லா வேலையும் பிஸ்னஸ் ஓனர்ஸ் தான் பண்ணுவாங்க. என்னதான் டீம் இருந்தாலுமே பட் நாம பண்ணா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுலயே இருப்பாங்க. ஸோ அதனால தான் ஐம் ஃபோக்கஸிங் ஆன் 1% பிஸ்னஸ். ஓகேங்களா. அதே மாதிரி டிஸ்கிரைப் ஈச் டாஸ்க் ஓகே இன் அ கன்சைஸ் வே. ஓகே, அப்புறம் எவ்ரி டைப் ஆஃப் டாஸ்க் ஷுட் ஹாவ் அட்லீஸ்ட் 10 மார்க்கெட்டிங் டாஸ்க். ஒவ்வொன்றுக்குமே 10 இருக்கணும். ஓகே, அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ண. ஓகே, டாஸ்க் ஷுட் பி 100% ரிலவென்ட் டு த ஐடியா. நான் என்ன ஐடியா கொடுக்குறேனோ அது ரிலவெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது கிளியரா சொல்லிட்டு, இன்ஃபர்மேஷன் அபவுட் மை, அதில் நம்ம என்ன கொடுக்குறோம், என்னோட பிஸ்னஸ், நான் ஒரு பிஸ்னஸ் கோச்சிங்க, தமிழ் எம்எஸ்எம்இஸ்க்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஷாப் மூலிமா நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். ஏஜ் என்னவா இருக்கணும் அப்படின்னா 25 to 45 டு க்ரோ தேர் பிஸ்னஸ் டிஜிட்டலி இன் திஸ் ஏரா. என்னோட மார்க்கெட்டிங் ஐடியா என்ன அப்படின்னா, இதையே நான் எடுத்துக்கிறேன், யூடியூப் கண்டென்ட் மார்க்கெட்டிங். இதுதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ யூஸ் மார்க் டவுன் டு ஃபார்மேட் யுவர் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன் அப்படின்னா, லுக் அட் த ரிசல்ட்ஸ். ஓகே, 5 ரூபாய், 500 ரூபாய், 5000 ரூபாய்க்கு மார்க்கெட்டிங் டாஸ்க் ஃபார் யூ வருது. ஃபர்ஸ்ட் 5 ரூபாய் டாஸ்க்.
அது லோ இம்பேக்டா இருக்கும். அதே மாதிரி ப்ரொகாஸ்டினேஷன் டிஸ்கைஸ்ட் ஆஸ் ஒர்க் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா, ப்ரொகாஸ்டினேஷன்னா தள்ளி போடுறது. இது அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இதுக்கு வந்து தான் இந்த டாஸ்க் எல்லாம் உதவும். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபீல் குட் டாஸ்க் அவ்வளவுதான். ரியலா ஒரு ரெவென்யூ கொடுக்கறதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப என்னென்ன டாஸ்க் அப்படிங்கிறது கிளியரா சொல்லிடும். டிசைனிங் ஃபேன்சி யூடியூப் பேனர், தம்ப்நெயில்ஸ் இன் கேன்வா, இதெல்லாம் எதுவுமே டெஸ்ட் பண்ணாம பண்ணாதீங்க. ஸ்பெண்டிங் ஹவர்ஸ் போய் ட்வீட் பண்றது, அதாவது த்ரெட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, ட்விட்டர்ல எல்லாம் போய் பண்றது. அதே மாதிரி செக்கிங் சப்ஸ்கிரைபர் கவுண்ட், டெய்லி எல்லாம் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எல்லாம் தயவு செஞ்சு செக் பண்ணாதீங்க. திஸ் வில் நெவர் உங்களோட இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அப்புறம் ரிப்ளைங் இன்ஸ்டன்ட்லி டு எவ்ரி கமெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பேட்ச் ப்ராசஸிங். அதே மாதிரி மேக்கிங் பெர்ஃபெக்ட் இன்ட்ரோஸ் அண்ட் அவுட்ரோஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டார்டிங் சிம்பிள். பெர்ஃபெக்டா இருக்கணும். இப்போ நீங்க என்னோட இதுல பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் என்னோட நோக்கம் என்ன. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க என்னோட சேனலோட நோக்கம் என்ன. அதே மாதிரி முடியறப்பையும் சொல்றேன், நீங்க என்ன டாஸ்க் பண்ணணும், இது பிடிச்சிருந்துன்னா நீங்க லைக் பண்ணுங்க. அதே மாதிரி எங்கிட்ட ஒரு ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டியும் இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. பல விஷயம் அங்க கத்துக் கொடுக்க போறோம் அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வாட்சிங் காம்படிட்டர்ஸ் என்லெஸ்லி வித்வுட் பப்ளிஷிங் யுவர் ஓன். வெறும் காம்படிட்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு மட்டுமே பார்த்துட்டு இருக்காம நாம ஒரு ஸ்டெப் எடுக்காம இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ₹5 டாஸ்க்ல விட்டுருங்க அப்படின்னு. அடுத்தது ₹500 டாஸ்க் என்ன அப்படின்னா, மீடியம் இம்பாக்ட், புஷஸ் ஃபார்வர்ட் பட் லிமிட்டட் லாங் டேர்ம் எஃபெக்ட். ஸோ இந்த டாஸ்க் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, நல்ல ஒரு விசிபிலிட்டிக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் ஜெயிக்கிறதுக்கும் கண்டிப்பா இது உதவும். என்ன பண்ணலாம்? போஸ்டிங் 2 to 3 ஷார்ட் வீடியோஸ் பர் வீக் வித் ட்ரெண்டிங் ஹூக்ஸ். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதை பத்தி நம்ம பேசணும். இப்போ என்னோட ஷார்ட்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு வீடியோ இல்லைனாலும் இன்னொரு வீடியோ எங்கேயோ கொண்டு போய் ரீச் கொடுக்கும். வீடியோஸ் பொறுத்தவரையில் அப்படித்தானுங்க. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கே தெரியாது ஒரு வீடியோ உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். நிறைய நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நல்லா சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ரன்னிங் 500 to 1000 ஆட்ஸ் அண்ட் பூஸ்ட் ஒன் வீடியோ ஃபார் எம்எஸ்எம்இ ரீச், அது பண்ணலாம். கிரியேட்டிங் தமிழ் சப்டைட்டில்ஸ் டு வைடன் ஆடியன்ஸ் அக்சசபிலிட்டி, அது பண்ணலாம். ஷேரிங் ஈச் வீடியோ லிங்க் டு, நம்ம நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல இருப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நீங்க அனுப்பிச்சு விடலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன பண்ணலாம்? கொலாபரேட்டிங் ஒன்ஸ் வித் ஸ்மால் பிஸ்னஸ் இன்ஃப்ளூயன்சர் கூட நம்ம கொலாபரேட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஆடியன்ஸ் கிட்ட வந்து கமெண்ட் பண்ணி நம்ம கேட்கலாம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் தம்ப்நெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சிடிஆர் அப்படின்னா கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் யூடியூப்ல அந்த தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்து கிளிக்கே பண்ணுவாங்க. அப்புறம் ரீபர்பஸ் பண்ணலாம். ஒரு வீடியோவையே வந்து இன்னும் ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோ, இப்போ இந்த வீடியோவை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 6-7 ஷார்ட் ஃபார்மாக கூட நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி யூடியூப்ல எஸ்இஓ பேசிக்ஸ், டைட்டில்ஸ் எப்படி இருக்கணும், டேக்ஸ் எப்படி இருக்கணும், ஹேஷ்டேக்ஸ் எப்படி போடணும், அப்புறம் இன்வைட்டிங் எம்எஸ்எம்இ கிளைண்ட் டெஸ்டிமோனியல். யாராவது நம்ம ஒரு விஷயம் பார்த்து கற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு டெஸ்டிமோனியல் கூட நம்ம எடுக்கலாம். இதெல்லாம் தான் ₹500 டாஸ்க். அடுத்தது ₹5000 டாஸ்க், விச் இஸ் கோயிங் டு கிவ் யூ அ ஹை இம்பாக்ட். ஓகே, ஒரு டைரக்ஷன் சேஞ்சிங், உங்களை அப்படியே வேற லெவலில் கொண்டு போய் விட்டுரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இட்ஸ் அ ஹார்ட், ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், ஆனால் இட்ஸ் அ பவர்ஃபுல் டாஸ்க். கிரியேட்டிங் a 365-day யூடியூப் கான்டென்ட் கேலண்டர் tailored for தமிழ் MSMEs எங்கிட்ட இருக்கு. ஆல்மோஸ்ட் எங்கிட்ட 365 டேஸ்க்கு இல்லை, 1.5 இயர்ஸ்க்கு எங்கிட்ட இருக்குது. நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ லாங் டேர்ம். ஸோ நான் இன்னைக்கு என் மேலே சக்ஸஸ் ஆக முடியாது, ஆனால் நாளைக்கு நான் கண்டிப்பாக ஆவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் நம்ம பண்ணணும். பில்டிங் வீடியோ சீரீஸ். எஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ChatGPT ப்ராம்ப்ஸாக ஒரு சீரீஸாக நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் நாளைக்கு வந்து வேற ஒரு விஷயம் கூட நான் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் எப்படி பண்ணணும், ஆட்ஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கூட நான் ஒரு சீரீஸாக கொடுக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் சீரீஸாக கொடுக்கலாம், யூடியூப் சீரீஸாக நான் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் நான் கொடுக்கலாம். அதே மாதிரி லான்ச்சிங் சிக்னேச்சர் யூடியூப் ஷோ, அதாவது லீட்ஸ் லோகேஷ் டாக்ஸ் இன்டர்வியூவிங் தமிழ் MSMEs on CS, இதுவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டியை பொறுத்தவரையில் யாராருக்கெல்லாம் உங்களோட பிஸ்னஸ், உங்களோட ப்ராடக்ட், உங்களோட சர்வீஸ் நல்லா ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூ மாதிரி நான் சில கேள்விகள் கேட்பேன். ஸோ தட் நீங்க பதில் சொல்றப்ப நல்லா போய் ரீச் ஆகும். இதை நாம நல்லா பூஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி கிராஃப்டிங் ஸ்கிரிப்டட் வேல்யூ ட்ரிவன் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். வெபினார், ஒர்க் ஷாப், இப்போ எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி லீட் மேக்னெட் ஃபனல் கனெக்டட் டு யூடியூப், அந்த மாதிரி ஒரு விஷயமும் பண்ணலாம். ஒரு வாட்ஸ்அப், இமெயில் மூலிமா பண்ணலாம். சிஸ்டமைசிங் கீவேர்ட் ரிசர்ச் அண்ட் காம்படிட்டர் கேப் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ட்ரெயினிங் a small team to handle editing, posting. எஸ், அப்கோர்ஸ் இப்போ வந்து நான் ஆரம்பிக்கிற காலத்தில் நானே தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்ஸ் நான் கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு ஒரு டீம் வேணும். அப்படி தான் நாங்கள் பண்ண போகிறோம். செட்டிங் யூடியூப் ரீடார்கெட்டிங் ஆட்ஸ் ஃபார் எம்எஸ்எம்இஸ். அதாவது ஒரு விஷயம் போய் வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு திரும்பி ஐயோ இப்போ வேண்டாம் அப்படின்னு வேற பக்கம் போகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே விஷயம் திரும்ப திரும்ப நீங்கள் எங்கே போனீங்கனாலும் துரத்திக்கிட்டே இருக்கும். தட் இஸ் கால்டு ரீடார்கெட்டிங். ஸோ அதுவும் நாம் கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங், கேஸ் ஸ்டடிஸ் நிறைய கொடுக்கலாம். அதே மாதிரி வி ஆல்சோ கேன் ட்ராக் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ். ஸோ இதுதான் ரொம்ப வாட்சிங் டைம் என்ன, கிளிக் த்ரூ ரேட் என்ன, லீட்ஸ் எவ்வளவு ஜென்ரேட் ஆயிருக்கு, இது எல்லாமே ஹை பெர்ஃபார்மிங் டாஸ்க்குங்க, ஹை இம்பேக்டான டாஸ்க்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த மார்க்கெட்டிங் டாஸ்க். நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி கீ இன்சைட்ஸும் கொடுக்கும். அதுதான் இது எலிமினேட் பண்ணணும், எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துரும். ஸோ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா கிளியராக போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட பிஸ்னஸை பற்றி இதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல தான் நம்ம பிஸ்னஸ் என்ன, நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் என்ன, உங்களோட மார்க்கெட்டிங் ஐடியா என்ன. அது நீங்கள் வந்து ஒரு பேம்ப்லெட் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு தீபாவளிக்கு கேம்பெயின் பண்ணுறதா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். என்ன ஐடியா மனசில் இருக்கோ, ஏன்னா இப்போ தீபாவளி வரப்போகுது, என்ன ஐடியா இருக்கோ கண்டிப்பாக அதை போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இது வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் ரொம்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட்டில் போய் ப்ராம்ப்ட்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த ப்ராம்ப்டை நான் அனுப்பிச்சி விட்றேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, மூணாவது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று மூணாவது ஃப்ரீ. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாற்றணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன், உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போற ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ், ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும்
மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா அதான் சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.